உண்மையிலேயே ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் சார். யாருமே வர மாட்டீங்க. உண்மையிலேயே எங்களோட பிள்ளைகள் இப்படி கஷ்டம்ன்றதை கூட நினைக்காமல் எங்களுக்கு வந்து உடனடியாக உதவி செய்து இந்த கணவரை பிணை கொடுத்து கிடக்கு இல்லையே தானாக முன் வந்து இதில் ஆஜராகியிருக்கிறார். தேங்க்யூ. 26ஆம் தேதி காணாம போனோம். எல்லாரும் கேளுங்க. இந்த ஒரு வீடியோவில் நான் ஒரு தூசணம் கேட்கணும். எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னா உண்மையிலே அன்றைக்கு நடந்தது என்னென்னா 28ஆம் தேதி வெள்ளத்துக்கு பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க சொல்லி ஏஜோ மூலமாக ஏஜோவுக்கு தான் அறிவித்தது. ஏஜோ மூலமாக ஜிஎஸ்க்கு உட்பட்ட ஒவ்வொரு கிராமங்களுக்குள்ளேயும் ஜிஎஸ் மூலமாக எல்லாருக்கும் சாப்பாடு பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கின்றது. அப்போ கட்கோளத்தில் முதல் பாதிக்கப்பட்ட முழு வீட்டு இந்த முறை அடித்த வெள்ளத்தில் முழு வீட்டையுமே வெள்ளம் வந்தது. யார் வீட்டு எங்கட வீட்டை கூட எல்லா வீட்டையுமே வெள்ளம் வந்தது. ஆனால் அந்த எங்களோட ஜிஎஸ் முதல் நாள் 35 குடும்பம் தான் கட்கோள படுக்கிறது கேம்பில் தங்கினவே. மிச்சாக்களால் இயலாது. ஏன்னா எல்லா வீட்டையும் குமார் பிள்ளைகள் மற்ற சின்ன பிள்ளையோட வந்து நாங்கள் கட்கோளத்தில் இருக்க 450 குடும்பமும் கட்கோள ஸ்கூலில் போய் தங்கலாம். அப்போ நாங்கள் அதை எடுத்து சொன்னாங்க மிஸ் இப்படி நாங்கள் 450 குடும்பம் இங்கே வந்து தங்கினா பள்ளிக்கூடம் தாங்காது மிஸ் எல்லாரையும் சமாளிக்கலாம்னு சொல்லி நாங்கள் கதைச்சினாங்க. ஊர் மொத்தமாக எல்லாரும் கதைச்சினாங்க. அதில் நான் வீடு உங்களுக்கு எடுத்து தாரேன். அப்போ கதைக்காவா சொல்லுவா இல்லை நாங்கள் அந்த 35 பேருக்கு தான் என்னன்னாலும் தருவோம்னு சொல்லுவேன். அப்போ நாங்கள் சொல்லணும் அவள் சொல்கிறா நாங்கள் நம்ம குந்தி நிற்கவா சொல்கிறா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கும்பிடுங்க. வீடியோ உங்களை எல்லாரும் தரணும் போயிட்டு தான் கிடக்கு. எல்லாரும் சேர்ந்து கும்பிடுங்கோ. இன்னும் ஒரு காற்று புயல் மழை அடித்து நீங்கள் எல்லாம் அவங்களோட வீடு எல்லாம் சேதமாக அடைஞ்சா தான் நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் பாதி கொண்டு. அப்போ நாங்கள் முதல் கூட்டுக்கிற காரணம் எங்களை வீட்டில் இருக்கிற வெள்ளங்களையும் இப்போ வந்து பாருங்க இன்னும் வெள்ளம் பற்றியது. நாங்கள் எங்களோட வீட்டை நாங்கள் 2 பேர், இவங்க வீட்டை 3 பேர், இவன் விட்ட கைக்குள்ளதை 3 பேர், இவன் அப்பாவை 7 நாளாக காணல. கனத்தது வெள்ள காத்தோட 7 நாளாக காணல. அந்த 7 நாளாக இதில் அந்த டென்ஷனோட இருந்தது. சாப்பாடு கூடவே இந்த வெள்ளம் சமைக்க கூட இல்லாது. அப்போ வேறு வந்து சாப்பாடு ஒரு வாசல் கேட்டுவே அன்னைக்கு வழியாக்களுங்க முதல் நாள் ஒரு வாசல் சாப்பாடு கேட்க இவே சாப்பாடு கொடுக்கல. ஜிஎஸ் அம்மாவும் அவையோட இந்த சம்மந்தப்பட்ட ஊற்றியதோ ஒரு வாசல் சாப்பாடு கொடுக்கல. ஆனால் அந்தண்டே புனிதனூர் கேம்பில் எல்லாத்திலோடைய கேம்பில் சாப்பாடு கொடுத்து குறிப்பிட்ட சில ஆட்டோவில் சாப்பாடு எங்கள் காலத்தில் வச்சுக்கிற ஆட்டோவில் 70 வாசல் சாப்பாடு மிச்சம் வந்தது. அந்த ஒரு சாப்பாடு பெறுமதி 300 ரூபா பெறுமதி தான் பெறும். அது கூட நான் சாப்பாடு போய் கூட சொல்லல. 70 வாசல் சாப்பாடு வந்து அந்த காலமாக கேட்கா ஒரு வாசல் சாப்பாடு கொடுக்கல. திருப்ப மிச்சம் 70 வாசல் இருந்து வேணுமோ ரோட்டில் கொண்டே கொடுத்தவை அந்த சாப்பாடு. அது இதே மாதிரி அடுத்த நாத்து காலமை விடிய 7 மணிக்கு பான் வந்தது. என்ன காலமடியா பானுக்கு ஒரு கூட்டம் ஒன்றும் பெரியல. வாழைப்பழமோ யாமோ ஒன்றும் பெரியல. 70 ரூபாய் பான் வந்தது. எத்தனை நாத்தாலும் குறிப்பிட்டது எனக்கு நான் பார்த்தாலும் 70 ரூபாய் பான் கண்டனா. பான் வந்து 11 மணி மட்டும் சாப்பாடு தெரியல. நாங்கள் ஜிஎஸ்எம் கேட்டாங்க. அந்தண்டு எங்களுக்கு நாங்கள் எல்லாம் கடத்தொழிலாம் செய்கிறாங்க. கடத்தொழிலால் அழிவு பதிவை வாங்கணும்னு சொல்லி ஜிஎஸ் ஆஃபீஸுக்கு எங்களை வேற சொன்னது கடத்தொழில் எல்லாரும். அப்போ ஊர் மொத்தமாக நாங்கள் எல்லாருமே கடத்தொழில் அங்கே போய் தான் போனாங்க. கேம்பில் இருந்தாங்களா இருந்தது 9 எல்லாம் இருந்தது. நாங்கள் அங்கே போட்டு வர 12 மணி ஆச்சு. நாங்கள் எங்கள் தலைவர் கடத்தொழில் தலைவர் வேற பிந்தினால 12 மணி ஆகிட்டு நாங்கள் வேற 12 மணிக்கு நாங்கள் வந்து போய் திருப்ப போய் கேட்டுனாங்க காலமை சாப்பாடு தாங்கணும். நான் இன்னொரு வயசு போன ஒரு அம்மம்மா அவன் வீடியோ எல்லாம் இருக்குது. அவருக்கு மகனுக்கு இயலாது சுகம் இல்லைன்னு ஹாஸ்பிட்டல் தான் வந்து மற்றொரு காய்க்குழந்தையோட அம்மா கேட்க சாப்பாடு தெரியல. மதியம் 1 மணி ஆகிட்டு திருப்ப பழையபடி எல்லாருக்கும் செடியில் போட்ட மாதிரி திருப்ப சாப்பாடு பார்சல் வந்துட்டு அவ்வளோ பானை மிச்சம். அப்படியே எங்களை ஸ்கூலில் இருக்கிற ஆஃபீஸ் ரூம் சாமி அறைக்குள்ள அவ்வளோ பானையும் எல்லாரும் சேர்ந்து பூட்டி வச்சிருந்தோம். அப்போ நான் போய் அதை கேட்டேன் மிஸ் 1 மணி ஆகிட்டு நீங்கள் அந்த காலமை சாப்பாட்டுக்கு ஒரு முடிவுன்னு சொல்லல. இதுக்கு தொடர்ந்து 3 நாளாக பிள்ளைகளுக்கு காலமீராக பான் தான் கொடுக்கணும் வழியா வேற சித்தினா ஸ்கூல்லாம் பான் அனுமதி இல்லைன்றாங்க. 2 நாளைக்கு மேலே கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதே தொடர்ந்து பான் கொடுக்குற நிப்பாட்ட சித்தினா ஸ்கூல் இதே காலமையான பானை திருப்ப இரவு வச்சு கொடுத்தவே இரவு வச்சு கொடுக்குறக்காக வச்சிருந்தது. அப்போ நான் அதைத்தான் போய் கேட்டேன் மிஸ் நீங்கள் காலமையான பானை திருப்ப இரவு வச்சு கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு அரசாங்கத்தால் ஒதுக்கின இரவுகளை வந்த காசை நீங்கள் களை கொடுக்க போய்ங்களோ. நான் உங்களுக்கு வீடியோ அப்படியே தான் நீங்கள் வீடியோ ஆட் பண்ணுங்க. அதைத்தான் நான் கேட்டேன். அதை கேட்கறதுக்கு தான் மிஸ் என்னோட தொழில். நான் யார் தெரியுமோ இந்த ஹஸ்பண்ட் யார் தெரியுமா இந்த ஹஸ்பண்ட் போலீஸ் கேகேஎஸ் போலீஸ். நான் உங்களுக்கு என்ன செய்யறதோ நான் போட்டுருக்க யூனிஃபார்ம் இந்த டீஷர்ட் காட்டினா நான் உங்களுக்கு யாருன்னு சொல்லுன்னு சொல்லி எங்களோட உறவினர் இதில் சம்மந்தப்பட்டது நான் மிக இருந்தால் நின்று காய்ச்சினா ஊரால் எல்லாரும் பேசினேன். ஆனால் எங்களோட உறவினர் எல்லாரையும் இதுக்கு எழுப்புறேன்னு சொல்லி எங்களுக்காண்டி காய்ச்சி இந்த சொந்த மட்டும் இல்லை எங்களுக்காண்டி காய்ச்சி ஊரகளை எல்லாரையும் தவா இந்த கேஸுக்கு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் அவர்கிட்ட போலீஸ் ஹஸ்பண்ட் போலீஸ்ன்ற ஒரு ரீதியில் எங்களை எல்லாரையும் வச்சு துன்புறுத்தினவே. இது சம்பந்தமா இது அப்படி வழக்கு போடு. நாங்கள் தூசண வார்த்தை ஒரு வாசனை நாங்கள் இன்னும் பயன்படுத்தல வாக்கு மட்டும் அவ கொடுத்துருக்குறா. தொலைபேசி மூலமா வாக்குது. இவ்வளவு நவீன காலத்துல தொலைபேசியில் எடுத்து காய்ச்சான்னு இப்ப சும்மாவே ரெக்கார்ட் எடுக்கலாம். எடுத்து பார்த்தா அவங்க எங்கட போன்ல இருந்து அவக்கு ஒரு கோல் போல எங்கட உறவு வந்து எல்லாரும் கேளுங்க. இந்த ஒரு வீடியோல நான் ஒரு தூசண காய்க்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு காசு நீங்க என்ன செய்றீங்க அண்ணா காலமா வந்த பாட் இன்னும் கொடுக்கல இன்னும் கொடுக்கல அப்படியே கிடக்கு ஆபீஸ் கொடுங்க என்ன செஞ்சீங்க பாய்லர் என்ன தந்தீங்க சாப்பாடு கஷ்டம்ன்றதை கூட நினைக்காமல் எங்களுக்கு வந்து உடனடியாக உதவி செய்து இந்த கணவரை பிணை கொடுத்து கிடக்கு இல்லைன்னு சொன்னால் அவள் தன் போலீஸ் அவன் ஹஸ்பண்ட் போலீஸ் என்ற ஒரு அதிகாரத்தில் திருப்பி 12ஆம் தேதியான விளக்கமறியலை வைக்க சொல்லியிருக்கணும். ஆனால் மணிவண்ணன் சார் வந்தபடியாக தான் உண்மையான ஒரு விஷயத்தை
சொல்லி சாப்பாடு பிரச்சனை தான், வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சின்ன இந்த 10 மாத குழந்தைக்கு சாப்பாடு கேட்ட பிரச்சனைன்னு சொல்லி எடுத்து கதைச்சபடியாக தான் இன்றைக்கு இந்த கணவரை விட்டு இருக்கிறேன். இல்லையா நான் என்ன ஒரு முடிவு எடுத்திருப்பேன்னு எனக்கே தெரியாது. உண்மையிலேயே அவருக்கு தான் நாங்கள் நான் சொல்கிறோம், மக்களாகி நீங்கள் எல்லாரும் மணிவண்ணன் சார் மாதிரி ஒரு நல்ல ஒரு மனுஷரை கொண்டு வரணும். அவர் தான் உண்மையில எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். சும்மா எல்லாருமே சொல்லலாம் நாங்கள் உதவி செய்வோம், வருவோம், பார்ப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த டைமுக்கு வந்து உதவி செய்கிறாங்களே நாங்கள் இந்த காலத்திலே மறக்கக்கூடாது. மக்களாகி நாங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் என்ன மாதிரி அடிமட்டத்தில் இருக்கிற ஏழை மக்கள் எல்லாருக்கும் அவர் உதவுவார். அந்த ரீதியில் மணிவண்ணன் சாருக்கு நீங்கள் எல்லாருமே ஆதரவு கொடுங்கோ. அவரை மாதிரி ஆக்களங்களுக்கு கட்டாயம் வேணும். இந்த உண்மையில் எங்களோட கிராமத்தை சேர்ந்த இந்த பிரதாபன் அவர் உள்ளூராட்சி சபை தேர்தலில் எங்களுக்கு நின்று கேட்கப்படுறார். எங்களுக்கு அவருக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். உண்மையாக இந்த தம்பி எங்களுக்கு சொந்தமே இல்லை, ஆனால் ஊரில் இருக்கிற ஒரு தம்பி உடனே அக்காவோட பிரச்சனை என்ன, அந்த பிள்ளையை தள்ளி விட்ட உடனே ஓடி வந்து அக்காவோட பிரச்சனை என்ன, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் மூலம் தான் எங்களுக்கு மணிவண்ணன் சார் தெரியும். இல்லையா எங்களுக்கு யாருன்றே தெரியாது. உண்மையாக நாங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கிற நாங்கள் பெருசாக எங்களுக்கு அரசியலை பற்றியோ இல்லைன்னு சொன்னால் லோயர் மேர் இந்த பெரிய பெரிய லோயர் மேரோ அதை ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. ஆக்கள் சொல்கிறத கேட்டுட்டு தான் இருக்கு. இந்த தம்பிக்கு நாங்கள் இந்த டைமில் நான் இந்த தம்பிக்கு நன்றி சொல்கிறேன். அந்த இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, என்ன பிரச்சனைன்னு சொல்லி எடுத்து கேட்டவர் கேட்க நான் விளக்கத்தை சொன்ன உடனே சொன்னவர் லோயஸ் சாரையும் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டவர் கேட்க நான் சொன்னேன் நான் ஹோம் சார் பிடிச்சிருக்கேன்னு சொல்ல அவர் சொன்னவர் இப்போ அந்த இதுக்கு நான் வந்து பாதாடுறதுக்குன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். அவைகளுக்கு அதை அவைகளோட டிஸ்கஸ் பண்ணி போட்டு ஒரு அவைகளை சந்திக்க வைக்கலாமான்னு சொல்லி கேட்டவர் கேட்க நான் சொன்னேன் இப்படி கொஞ்சம் உங்களோட பிஸி தானே சார், நான் ஃபோனில் கதைக்க வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவையோட ஃபோனில் கதைக்க தொடர்பு கொள்ள வைக்கணும். வைக்க அவர் மணிவண்ணன் சொன்ன பதில் வந்து தான் இதுக்காக இவர்களுக்காக வாதாடுறேன்னு சொல்லி தானாக முன் வந்து அதை இதில் ஆஜராகியிருக்கிறார். ஆஜராகி இப்போ பிணையும் வழங்க அவர் வேற இல்லைன்னு சொன்னன்றைக்கு இந்த பிணை வந்து கிடைச்சிருக்குமான்றது சொல்கிறது தெரியாது. அவர் வந்த காரணத்தால் தான் இந்த பிணை இதான்னு சொல்லி பிணை கிடைச்சிருக்குன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நன்றி அண்ணா. கடந்த சனிக்கிழமை கற்கோவளம் பகுதியிலே வெள்ளத்தினாலே இடம்பெயர்ந்து முகாமிலே தங்கியிருந்த குடும்பங்களை சேர்ந்த இருவர் தங்களுடைய பிள்ளைக்காக உணவு கேட்டு கிராம சேவகரோடு முரண்பட்டார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுடைய அரச கடமைக்கு இடையூறு செய்யப்பட்டார்கள் என்ற அடிப்படையிலே விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த வழக்கு இன்றைய தினம் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த இருவர் சார்பிலும் நானும் என்னுடைய கனிஷ்ட சட்டத்தரணி திரு லவகாந்த், திரு சுஜீவன் ஆகியோர் மண்டிலே தோன்றியிருந்தோம். இன்றைய தினம் நாங்கள் கௌரவ மன்றுக்கு ஒரு விடயத்தை எடுத்து சொன்னோம். அந்த தன்னுடைய 10 மாத குழந்தை பசியாலே அழுத காரணத்தினாலே அந்த குழந்தையினுடைய பசியை போக்குவதற்காக உணவு வேண்டி கோரிக்கை விடுத்திருந்தார் அந்த விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற தந்தை. அதே போன்று அந்த தந்தையுடைய மனைவியினுடைய சகோதரன் தான் மற்ற நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றவர். அதே போன்று அந்த தந்தையினுடைய மனைவியினுடைய தகப்பனார் வெள்ளத்திலே காணாமல் போயிருக்கிறார். அவரை இதுவரை மீட்கவில்லை என்கின்ற விடயத்தையும் நான் கௌரவ மன்றினுடைய கவனத்துக்கு சுட்டிக்காட்டியிருந்தேன். அவர்கள் இருவருக்கும் பிணை வழங்குமாறும் கௌரவ மன்றை கோரிய நிலையில் இன்றைய தினம் அந்த இருவருக்கும் பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அரச கடமைகளுக்கு அவர்கள் இடையூறு வழங்கக்கூடாது என்கின்ற விடயத்தையும் கௌரவ மன்றாலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே அவர்கள் இருவரும் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே சில விடயங்களையும் நாங்கள் சொல்ல வேண்டும். அந்த கிராம சேவகருடைய கணவர் பருத்தித்துறை போலீஸ் நிலையத்திலே கடமையாற்றுகின்ற ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தர் என்ற விடயம் அவர்களுடைய உறவினர்களாலே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே அரசு அதிகாரிகள் கிராம சேவகர் தப்பு செய்திருந்தால் அந்த கிராம சேவகர் அங்கே தங்கியிருந்த மக்களோடு முரண்பட்டிருந்தால் அவர்கள் தொடர்பிலே உரிய ஒழுக்காற்று நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கிராம சேவகனுடைய மேலதிகாரிகளுக்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இது வழக்கிலே நிலுவையிலே இருக்கின்ற ஒரு வழக்கு காரணமாக இந்த விடயம் தொடர்பாக மேலதிக கருத்துக்களை சொல்ல முடியாது. ஆனால் கிராம சேவகர் தன்னுடைய கடமையை சரியாக செய்தாரா இல்லையா என்பது தொடர்பிலே டிஎஸ் பருத்தித்துறை டிஎஸ் நிச்சயமாக தன்னுடைய கடமைகளுக்கு கீழ்
விசாரணை நடத்த வேண்டும். அதில் கிராம சேவகர் தவறு இழைத்திருந்தால் அவர் மீது உரிய ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. என்றால் அந்த கிராம மக்கள் என்னிடம் சொன்ன விடயம், தாங்கள் பசியாலே துன்பப்பட்டிருந்த பொழுது, வெள்ளத்தினாலே இடம்பெயர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கான உணவு சரியாக விநியோகிக்கப்படவில்லை. அதனால் ஏற்பட்ட முரண்பாடுகள் தான் இந்த தகராறுக்கான காரணம் என்றும், அதிகார துஷ்பிரயோகத்திலே கிராம சேவகர் ஈடுபட்டதாகவும் அந்த கிராம மக்கள் தெரிவித்திருக்கின்ற நிலையிலே இந்த வழக்கோடு சம்பந்தப்படாது உரிய மேலதிகாரிகள் உரிய விசாரணைகள் நடத்த வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். நன்றி.